பார்த்தோம். இயேசு பிறப்பு மற்றும் பிறப்புக்கு முந்தைய சம்பவங்கள். இது கீழே நம்ம பார்க்குறோம். வரிசையாக பார்த்துலாம். முதல்ல என்ன வரும்? இயேசுடைய பிறப்பு மற்றும் பிறப்புக்கு முந்தைய சம்பவங்கள். நம்ம ஃபோர்த் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்ல என்ன வரும்? இதில் ஆரம்பிக்கலாம். முதலாவது வம்ச வரலாறு. சரியா? வம்ச வரலாறுல வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. யார் யார்? மத்தேயு, லூக்கா. மத்தேயு எழுதும்போது எப்படி எழுதியிருக்காரு? லூக்கா ஓகே. லூக்கா ஆதாம் வரைக்கும் எழுதியிருக்கிறார். சரி, 2வது சம்பவமா என்ன பார்க்குறோம்? இடமா? எப்படி? தூதர்கள். ஓகே. அது கீழே கொண்டு வரோம். நமக்கு வரிசையாகவே கொண்டு வரலாம். தூதர்கள் காட்சியில் முதல்ல யார்? முதல்ல தூதர் யார் சந்திக்கிறான்? ஓகே. காபிரியல் தூதன் தானே? யோசேப்பை சந்தித்தல். ஓகே, நான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம இதில் ஒரு வரிசையாக கொண்டு வந்துடலாம். இந்த சம்பவங்கள் வந்து கோர்த்து பார்க்குறோம். எதுக்காக காபிரியல் யோசேப்பை சந்திக்கிறாரு? ஓகே, யோசேப் இல்லை, அதுக்கு முன்னாடி யார் வரணும்? அதான் பார்த்தேன். சகரியா. காபிரியல் தூதன் தானே? ஏன் காபிரியல் வர்றாரு? மெசஞ்சர். மிகாவேல் ஏன் வரல? சண்டை போடுறாரு. சரி, 2 பேருக்கு வித்தியாசம் தெரியணும். சண்டை போடுறவங்களுக்கு லீடர் வந்து மிகாவேல், செய்தி கொண்டு வர்றவங்களுக்கு லீடர் வந்து காபிரியல். அதனால் இங்கே மிகாவேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. காபிரியல் தூதன் வந்து சகரியாவை சந்தித்தல். எதுக்காக சந்திக்கிறாரு? யோவானுடைய பிறப்பை பற்றி. அடுத்த சம்பவம் என்ன நடந்திருக்கும்? ஓகே, மரியாதை சந்தித்தல் எப்போ நடந்திருக்கும்? ஓகே, 6 மாதம். அப்போ 6 மாதம் வாய் பேச மாட்டேன். ஓகே. சாகரியும் பேசல. மரியாதை போய் பார்க்கும் 6 மாதம். மரியாதை 6 மாதம் முன்னாடியே கண்டுபிடிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த சம்பவமாக நீங்கள் எதை போடலாம்? மரியாதை. காபிரியல் தூதன் சகரியாவை சந்தித்தல். அதுக்கு அடுத்த சம்பவமாக என்ன போடலாம்? மரியாதை. என்னை பொறுத்தல வந்து எலிசபெத்தின் கற்பம். கோர்த்து பார்க்குறோம். அவ்வளோதான். எலிசபெத்து வந்து யோவானை கற்பம் தடுத்தது. இதுக்குரிய வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. நான் இப்போ இது மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துக்கும்? மரியாதை. காபிரியல் வந்து மரியாதை சந்தித்தார். ஓகே, 6 மாசத்துல. இது எதுக்காக சந்திக்கிறாரு காபிரியல் மரியாதை? இயேசுடைய பிறப்பை சொல்ல. இது கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கலாம் 6 மாதங்களுக்கு பின்பு. சும்மா ஒரு இதுக்காக. அடுத்து என்னவா இருக்கும்?
காபிரியேல் யோசேப்பை சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்குமா? ஆக்சுவலாக 3 மாதம் போயிட்டாங்கல்ல, அவங்க இங்கே வந்திருப்பாங்க. அதனால அவங்க திருப்பி வரும்போது 4 மந்த் இருக்காங்க, 4 மாதம் 5 மாதம் இருக்காங்க, மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கூட சமைச்சிருக்காங்க யோசனை. ஓகே. அங்கே போயிட்டாங்க மறுபடியும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில இப்போ காபிரியேல் வந்து யோசேப்பை சந்திக்கிறதுக்கும் மரியாதை சந்திக்கிறதுக்கு இடையில என்ன நடந்திருக்கும்? மரியாதை தான் இங்கே வந்துட்டாங்கல்ல. மரியாள் வந்து மரியாள் எலிசபெத் சந்திக்கும். இது எதுக்காக நடக்குது? உறுதிப்படுத்துவது. ஓகே. காபிரியேல் சொன்னதை வந்து நம்புறதுக்காக, இயேசு பிறப்பை நம்புறதுக்காக. இந்த வசனங்கள்லாம் அப்புறமா எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் காபிரியேல் யோசேப்பை சந்திக்கிறதுக்காக மரியாதை விட்டுக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதை சேர்த்து. ஓகே. மரியாளின் கற்பத்தை பற்றி விளக்க. அதுக்கப்புறம் ஆறு அப்புறம் இவரு ஆவில நிரம்பி சகரியா அது தேவையில்லையா? செகண்ட் சேர்த்துக்கலாம். பிறந்தவுடனே தூதன் சொன்னதை வெளிப்படுத்துறாங்க. அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? யோவானுடைய பிறப்பு, சகரியா தீர்க்க தரிசனம், சகரியா வாய் திறப்பு. அதுக்கப்புறம் தான் 8வது தான் பண்ணுறேன். 7வது வருமா? ஓகே. 7வது யோவானுடைய பிறப்பு, சகரியா வாய் திறக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லுது. இவர் வந்து சகரியா வந்து யோவானை பற்றி மட்டும் சொல்றாரு, இயேசு பற்றி சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் தான் காபிரியேல் யோசேப்பை சந்தித்ததாக இருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் மெய்ப்படலாம். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இப்போ வந்து இவங்க போகிறது நாசரேத்திலிருந்து பெத்லேஹேம். யோசேப்பும் கர்ப்பமான மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லேஹேம் போகுது. பெத்லேஹேம் பயணம் எதுக்காக? கணக்கெடுப்பு லூக்காப்படி, தீர்க்க தரிசன நிறைவேறுதல் மத்தேயுப்படி. ஓகே. அடுத்து இயேசுடைய பிறப்பு மெய்ப்பொருள் சந்திப்பு.
இது வந்து மாட்டு கொட்டகை. மேய்ப்பர்கள் சந்திப்பு அங்கே தான் நடக்குது. சரியா? அடுத்து ஞானசாஸ்திரிகள் இங்கே வந்துடுவாங்களா இல்லை என்ன சொல்லலாம்? 8ஆம் நாள் விருத்த சேதனம். இது வந்து மாட்டுக்கொட்டையா இருக்குமா இல்லை வீடா இருக்குமா? வீடா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 40ஆம் நாள் எருசலேம் ஆலயத்தில் சுத்திகரிப்பும் பிரதிஷ்டையும். நான் சும்மா போகிறேன் 40 நாள். அது 33 போட்டிருக்காங்க. இதனால தான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் 40ஆம் நாள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இருக்கலாம். 33ங்கும் போது ஒரு 40 கணக்கு வச்சுக்கலாம். சரி, 8ஆம் நாள் வந்து விருத்த சேதனம், 40ஆம் நாள் வந்து எருசலேம் ஆலயத்தில் சுத்திகரிப்பு மற்றும் தலைப்பிலே அர்ப்பணம். அங்கே யார் சந்திக்கிறார்? சிமியோன், அன்னாள். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இயேசு பத்தி இல்ல. சிமியோன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? ஞாபகம் இருக்குதா? சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்வார். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? அல்லது இயேசு பத்தி சொல்வார்? நீ வந்து மேசியா பார்க்கறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருப்பாரு. அதனால இவர் பார்த்துட்டேன், நான் இனிமேல் தாராளமாக சாகலாம், சமாதானமாக சாகலாம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் மரியாதைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சிமியோன். மரியாதைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்வார். உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் உருகி போகும். பசங்களாம் அப்புறமா பார்த்து எழுதுங்க. சரி, அடுத்து என்ன சம்பவம் இருக்கும்? அண்ணா என்ன சொல்றாங்க? அண்ணாலும் இருக்கும். அண்ணால் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரா இல்லை பார்த்தது மட்டுமா தெரியல. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து? அப்போ இயேசு குறித்து. ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. அது எத்தனை வசனம்? 2:37-38. லூக்கா 2:37. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? திரும்ப எங்கே போயிருப்பாங்க இவங்க? எருசலேமில் இது நடக்குது. பெத்லகேம்.
நான் எழுதப்படலை. பெத்லகேம் போயிருக்கும்போது தான் நம்ம இப்போ ஞானிகள் வந்து சந்திக்கிறாங்களா, இப்போ தான் சந்திச்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம், கெஸ் பண்ணுறோம். வான சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள். இந்த வசனம் இதில் இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கலாம்? ஓகே, அதுக்கு முன்னாடி வான சாஸ்திரிகளுக்கு கனவில் எச்சரிப்பு. கனவில் என்ன எச்சரிப்பு? திரும்ப எரிசலேம் போக வேண்டாம், ராஜா பார்க்க வேண்டாம். ஓகே, அடுத்ததான் யோசேப்புக்கு எச்சரிப்பு. யோசேப்பு கனவில் எச்சரிப்பு எழுது. நாசரேத்து போகாத, எகிப்துக்கு போ. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி எங்கே வராங்க? இதெல்லாம் அவங்க வந்து ரூட்டு மாறி வராங்க. அதை வாசல் இப்போதைக்கு இயேசுக்கு ஒரு 3 வயசு இருக்கலாம்னு நம்ம கணிக்கிறோம். அவ்வளோதான். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்கி எடுக்க. அந்த ராஜா கூட அது அப்போ 19 அப்படி 23 வரைக்கும் இந்த ராஜா கூட கணக்கு போட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன நாட்கள் பாருங்க, 2 வயசு குழந்தை அப்படின்னு. 19 வருஷம் எகிப்துல இருக்காங்க. ஓகே, அந்த சம்பவத்தை விட்டுட்டோம். அந்த சம்பவம் எதில் நம்ம போடலாம்? என்ன சொல்லுவோம்? 2 வயசுப்பட்ட குழந்தைகளை கொள்வது. அது சாஸ்திரிகள் பார்த்த பிறப்பு. ஓகே, இப்போ வந்து 2 வயசு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொள்றாங்க பெத்லகேம் சுற்றி உள்ள ஊர்களில். அது வந்து எங்கே போடலாம்? ஒருவேளை இவங்க யோசிப்பு கனவில் யோசிப்புலாம் ஏற்று போனதுக்கப்புறம் இல்லை, யோசிப்பு வந்து எடுத்து போயிட்டாங்க. அந்த 3 வருஷம் இருந்தாங்க. யோசிப்பு கணக்கு அப்புறமா இருந்தாங்க. அது வந்து 1 வருஷம் நேரம். ஓகே, அவ்வளோதான். இல்லை, மொத்தம் ஒரு 20 சம்பவங்கள் பார்க்குறோம். வேறு ஏதாவது இருக்குமா? திரும்ப வாசல்லாம்
முதல்ல வந்து வம்ச வரலாறு, அப்புறம் காப்ரியேல் தூதன் வந்து சகரியாவை சந்தித்தல், யோவானுடைய பிறப்பை சொல்கிறதுக்காக, அதுக்கப்புறம் எலிசபெத் யோவானை கற்பம் தரித்தல், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு பின்பு காப்ரியேல் தூதன் மரியாதை சந்தித்து இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் மரியாள் எலிசபெத் சந்திப்பு இயேசுடைய பிறப்பை உறுதிப்படுத்துறதுக்காக, உறுதிப்படுத்துன்னு சொல்ல முடியாது, மரியாதை சந்திக்கும் போதே இயேசு உள்ள இருக்கிறாரு, இருந்தாலும் தேவதூதன் சொன்னனால போய் சந்திக்கிறான். அதுக்கப்புறம் யோவானுடைய பிறப்பு, சகரியாவுக்கு வந்து வாய் பேசாமல் இருக்கிறாரு கிட்டத்தட்ட 9-10 மாதம். அதுக்கப்புறம் அவர் வந்து யோவானை பற்றி இயேசு பற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்புறம் காப்ரியேல் வந்து யோசேப்பை சந்தித்து மரியாதை வந்து மரியாளுடைய கற்பத்தை பற்றி வளர்க்குறாரு, அவளை சேர்த்து விட்டுறாதுன்னு சொல்லி. அப்புறம் யோசேப்பு கற்பமான மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லகேம் போகிறாங்க. லூக்கா சொல்கிறபடி கணக்கெடுப்புக்காக, ஆனால் மத்திய சொல்கிறத வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் இயேசுடைய பிறப்பு மாட்டுக்கொட்டகையில். இயேசுடைய பிறப்பு மாட்டுக்கொட்டையில் நடக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேய்ப்பர்கள் சந்திப்பு மாட்டுக்கொட்டையில் நடக்குது. அப்புறம் 8ஆம் நாள் விருத்த சேதனம், ஏதோ ஒரு வீட்டில் பெத்லகேமில் உள்ள ஒரு வீடுன்னு சொல்ல வச்சுக்கலாம். அப்புறம் 40ஆம் நாள் ஆலயத்தில் பிரதிஷ்டை நடக்குது, சுத்திகரிப்பு நடக்குது, அது எருசலேம் தேவாலயத்தில். அதுக்கப்புறம் சிமியோன் இயேசுவை சந்தித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அப்புறம் அன்னாள் இயேசுவை சந்தித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அப்புறம் வானசாஸ்திரிகள் இயேசுவை சந்தித்தல் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கலான்னு பார்க்குறோம். அப்புறம் வானசாஸ்திரிகளுக்கு வந்து கனவில் எச்சரிக்கை கொடுக்குறாரு, அவங்க வந்து எருசலேம் போக வேண்டாம்னு சொல்லி. அவங்க வேறு வழியில் அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்புறம் யோசேப்பு கனவில் எச்சரிப்பு, நாசரேத்து போக வேண்டாம்னு சொல்லி எகிப்துக்கு போக சொல்லி. அப்புறம் எகிப்துக்கு போன யோசேப்பு மரியாள் இயேசு. அப்புறம் பெத்லகேம் அதை சுற்றியுள்ள ஊர்களில் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை ஏரோது ராஜா கொலை செய்கிறது. அப்புறம் எகிப்திலிருந்து திரும்பி நாசரேத்து வந்த யோசேப்பு மற்றும் இயேசு. மொத்தம் 21 சம்பவங்கள், 20 சம்பவங்கள் பார்க்குறோம். வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? நீங்கள் இதெல்லாம் வசனத்தோடு சேர்த்து அசைன்மெண்ட்டில் எழுதி போகணும், அவ்வளோதான். லிஸ்ட் இது தான். வேறு ஏதாவது விட்டுருந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம அடுத்த தலைப்பு பார்த்துடலாம். அடுத்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா இது அவங்க என்ன குரூப்பில் போட்டுருக்காங்க. இந்த குரூப் தானே அதை எடுத்து விட்டுருவோம்மா, இது அனௌன்ஸ்மெண்ட்டு அதை எடுத்து விட்டுறாங்க. இதுதானே நமக்கு யூஸ் பண்ணுறது. ஆமாம், இது அனௌன்ஸ்மெண்ட்டா? ஆமாம். இப்போ நீங்கள் மட்டும் தான் போடுறீங்க. இன்னொன்று அது தமிழ் பைபிள் காலேஜ் இங்கிலீஷில் இங்கிலீஷில். இதை எடுத்து விட்டுலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கணுன்னு நினச்சது வந்து அடுத்த செக்ஷன். இயேசுவின் ஊழியம் ஆயத்தம் பற்றிய வசனங்களை ஒத்து பார்த்தல். இதில் என்னென்னலாம் வரும் பேசிட்டு நம்ம உள்ள போகலாம். இயேசு வந்து எகிப்திலேருந்து நாசரேத்துக்கு வரும்போது 3 வயசு. அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும்? 12 வயசு சம்பவம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வருஷம் போயிருக்கணும் பஸ்கா பண்டிகைக்கு.
எங்கேருந்து எங்கே போகிறாங்க? நாசரேத் டு எருசலேம். ஓகே. இப்போ இயேசு வந்து கிட்டத்தட்ட எத்தனை தடவை போயிருப்பாரு? 12 வயசுக்கு முன்னாடினா ஒரு 7 டைம் போயிருக்கோம். 3 12 மைனஸ் 3 எகிப்துக்கு போகும்போதே கிட்டத்தட்ட 1.5 வயசு இருந்திருக்கும். ம். 3 வருஷம் 5 வயசு இருந்திருக்கும். இப்போ 3 வயசில் வந்து 8க்கு வந்துட்டு 8லேருந்து நாஸ்ரேத் வந்தாச்சு. அவ்வளோதான் இருக்குமா? வருஷம் வருஷம் போகிறாரு. இல்லை, எகிப்திலே 3 வருஷம் இருக்காங்க. சரி, அப்புறம் தான் வராங்க. ஓகே. இங்கேருந்து சரி, 4 முடிச்சுன்னா 12 மைனஸ் 4 8 வருஷம் போயிருக்கலாம். 12 இதில் வந்து 12 வயசில் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ சுமார் 8 வருஷம் போயிருக்கலாம், 8 தடவை போயிருக்கலாம். 8 வருடங்கள் 8 முறைகள். ஸோ 12ஆம் வயசில் என்ன நடக்குது? தேவாலயத்துல பேசுவார். அர்த்தம் பண்ணுறாங்க. தேவாலயத்தில் வேத பாரகர்களோடு விவாதித்தல். அர்த்தம் பண்ணுறது. ஸோ 12 வயசில் ஒரு மாற்றம் நடக்கின்றோம் பார்க்குறோம். ஒன்று பேசுறது அங்கே, இன்னொன்று வந்து பிதாவுக்கு அடுத்த வேலைகளை செய்யணும்னு சொல்கிறாரு. எதை பற்றி சொல்கிறாரு? சரி, இந்த 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்ன நடந்தது? அது யாரும் எழுதலை. இந்த 12 வயசு மட்டும் எழுதியிருக்காரு லூக்கா. என்ன வசனாரு? கார்பெண்டர் வந்தார். ஓகே. ஸோ 12 வயசில் நடந்த சம்பவம் லூக்கா எதில் எழுதப்பட்டிருக்கு? அது மாதிரி வருஷம் வருஷம் அவங்க பெத்லேயும் அது எருசலேம் போகிறத பற்றி இதில் எழுதியிருக்க அந்த வசனத்தை நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. வாசிங்க 3:41. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் அது அப்படியே 52 வரைக்கும். சரி, 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன செஞ்சுருக்கலாம்? யாரும் எழுதலை, 4 பேருமே எழுதலை. ஆனால் கெஸ் பண்ணுறோம் என்ன செஞ்சுருப்பாரு. உங்களுக்கு என்ன தோணுது? பிக்சர் சொல்கிறேன், கார்பெண்டர் வேலை, ஆசாரி வேலை, வேறு சிலர் இந்தியாவுக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதை நம்பலாமா? இந்தியாவுக்கு வந்துருப்பாரா? ஓகே.
ரெண்டு பேரும் நல்ல விவாதம் பண்ணி பார்க்கணும். 12 வயசுல சொல்றேன் அடுத்த பிதாவுக்கு வேலை செய்யணும், பிதாவுக்கு அப்புறம் வேலை செய்யணும். 12 வயசுல மரியாதை சொல்றேன். கிட்ட அவளோட பிறப்பு ரகசியமா கேட்டு ஓகே, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 12 வயசுக்கு முன்னாடி சொல்லலாம். நீங்கள் ஒரு 4 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய காரியங்கள். 12 வயசுக்கு அப்புறம் வந்து மேஜராக வந்து உடல் உழைப்புனா ஆசாரிய வேலை செஞ்சுக்கலாம். ஆனால் இவர் வந்து ஆயத்தமாகிறார், ஊழியத்துக்கு எப்படி ஆயத்தமாகிருக்கலாம். இயேசு வந்து ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறார், சும்மாலாம் இல்லை. வெறும் ஆசாரிய வேலை செஞ்சுட்டு திடீர்னு 30 வயசில் ஊழியத்துக்கெல்லாம் வரல. ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறார், எப்படி ஆயத்தமாக இருக்கலாம். இப்போ அதெல்லாம் அவங்க சொல்கிறது நீங்கள் சொல்கிறது. இப்போ அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சா, 12 வயசுலலாம் தெரிஞ்சிச்சா. அவரு ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நல்ல வேத பாடம் இருக்கிறது. அதுதான் இங்கே ஆரம்பிக்குது. வேதத்தில் வந்து அவரை பற்றி எழுதியிருக்கெல்லாம் வாசித்து தெரிகிறார். அவர் வந்து இயேசு கடவுளுடைய மகனால எல்லாமே தெரிஞ்சவரெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனாக தான் பிறக்கிறாரு. ஆனால் வேதத்தில் அவரை பற்றி எழுதியிருக்குது. அது எல்லாமே படித்து தான் தெரிகிறார். அது அவர் செஞ்சது. ஆனால் அவரை பற்றிய உள்ள காரியங்களில் வேதத்தில் படித்து தெரிந்து கொள்கிறார். இது எதை வச்சு சொல்கிறோம்? இந்த ஏசாயா எடுத்து வாசிப்பார். இது எப்போ நடக்குது அப்படின்னா, அவர் ஊழியத்துக்கு வந்துடுறார். போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு 40 நாள் சோதனைக்கு அப்புறம் எருசலேமுக்கு வருவார். சொந்த ஊருக்கு, வளர்ந்த ஊருக்கு வந்து அந்த தேவாலயத்தில் உள்ள ஏசாயா சுருள் எடுத்து வாசிக்க கொடுப்பாங்க. அப்போது நாசரேத்தில் என்ன இருந்தது? நாசரேத்தில் என்ன, இவர் வளர்றது நாசரேத்து தான். 3 வயசில் 4 வயசில் நாசரேத்து வந்துட்டார். நாசரேத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது. தேவாலயம் வந்து ஜெப வீடு இருக்குது. ஆலயம் வந்து எருசலேம் மட்டும்தான். ஜெப வீடு இருக்குது. நாசரேத்தில் உள்ள ஜெப வீட்டில் என்ன இருக்குது? பழைய ஏற்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். புத்தக சொல்லலாம் இருக்குது. இப்போ அதை படிக்கிறாரு தான் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. படித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஆசாரிய வேலை செஞ்சிருந்தா கூட புத்தக சூழலில் அவரை பற்றி இருக்கிறதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சது மொத்தமாகவே படிச்சிருப்பாங்க. ஏன்னா பவுல் அந்த மாதிரி படிச்சாரு. அவரோட ஆசிரியர் கூட மென்ஷன் பண்ணி எல்லாத்துலையும் தலை சிறந்து யூதனா. இங்க வந்து 3 பிரிவாக பழைய ஏற்பாடு இருக்குது. யாருக்கா ஞாபகம் இருக்குது? 3 பிரிவாக பழைய ஏற்பாடு. ஓகே, பிரமாண புஸ்தகம்னு சொல்லுவாங்க. முதல் 5 இதை வந்து அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, நியாய பிரமாண புத்தகங்கள், அப்புறம் இன்னொன்று வந்து சங்கீதம், தீர்க்க தரிசனம். இயேசு வந்து இந்த 3ஐயும் மென்ஷன் பண்ணுவார். எங்கே மென்ஷன் பண்ணுறாரு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? இதை பற்றி பிரமாணங்களிலும் சங்கீதங்களும் என்னை பற்றி சொல்லலையா? எழுதுறது வந்து நடக்கணும். இது எங்கே சொல்வார்? எங்கே யார்கிட்ட சொல்வார் ஞாபகம்? அது சீசன் பற்றி சொல்லியிருக்காரு. சீசருக்கு தான் சொல்லுவார். இயேசு உயிர்த்ததுக்கப்புறம் எம்மாவூருக்கு போவாங்க 2 சீசர். அவங்கள்ட்ட பேசிட்டு போகும்போது இது 3ல் இருந்து அவரை பற்றி எழுதுனதெல்லாம் விலைக்கு சொல்லிகிட்டே போவார். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது. இது வந்து அதெல்லாம் உறுதிப்படுத்துன்னு பார்த்துக்கணும். 3லேயும் என்னை பற்றி எழுதியிருக்குது. இதெல்லாம் வந்து நடக்கணும்னு நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வரப்போம். அந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகத்தை அவங்க வந்து இப்படி 3ஆக பிரித்து படிப்பாங்க. இயேசு வந்து முக்கியமாக எதை தான் செஞ்சுருக்கணும். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவரை பற்றி, அவரோட ஊழியர்களை பற்றி
தெரிஞ்சுக்கிறார். சங்கீதத்தில் உள்ள அந்த சங்கீதத்தை அவர் சாகும்போது கூட என் தேவனை ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த வசனம் தான். அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும்? 30 வயசு ஆயிடுச்சு. அவர் வந்து வெளியில் வர்றாரு. இதெல்லாம் வந்து மறைமுகமாக நடந்த காரியங்கள். 30 வயசில் முதல்ல என்ன நடந்திருக்கும்? ஊழிய ஆயத்தம். ஊழியம் இல்லை, ஊழியத்துக்கு ஆயத்தம். யோவானை சந்திப்பு. எதுக்கு சந்திக்கிறார்? யோவான் எத்தனை வருஷம் ஞானஸ்நானம் கொடுத்துருந்துருப்பாரு? இந்த ஊருக்கு யோவான் எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது மேப்பு என்ன சொல்கிறது, வனாந்தரம் எங்கே இருந்திருக்கும்? இப்போ வந்து ஆக்சுவலாக யோவான் பிறந்தது வந்து யூதேயா தான். சரி, இங்கே எருசலேம் பக்கத்தில் யூதேயாவில் தான் பிறக்கிறாரு. ஆனால் அவர் வளர்ந்ததெல்லாம் எங்கே? வனாந்தரம்னா எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை, அந்த நிலப்பரப்பு இந்த யோர்தான் ரிவர் எங்கே? ஜோர்டான் தாண்டி யோர்தான் ஆற்றுக்கு அந்த பக்கம். வனாந்தரத்திலே ஒன்று எகிப்து சைடு, அங்கே ஜோர்டான் ஜோர்டானுக்கு மேல் சைடு அங்கே இருக்கு. ஜோர்டான் இந்த சைடு, இந்த இது இல்லை, அதில் இன்னும் தள்ளி இந்த சைடு. இதில் வந்து காட்டு பார்க்கலாம். இதான் அம்மான் இருக்குல்ல, இந்த சைடு ஜோர்டான் இருக்குல்ல, அம்மான். அங்கே தான் வனாந்தரம். நீங்கள் வைக்கிறீங்களா? இவ்வளோ வந்து இங்கே வந்துருப்பார் அவரு. அங்கே தான் வனாந்தரம் இருக்கு. இப்போ யோர்தான் அவர் வந்து இருந்தது வந்து யோர்தான் ஆற்று பக்கத்தில் தான். ஜோர்டான்றது வந்து இது வந்து யோர்தான் நாடு வேற, யோர்தான் ஆறு வேற. ஜோர்டான் வந்து மேலே இருக்கு, இன்னும் மேலே போகும். லெபனான் பக்கத்தில் இல்லை. வனாந்தரம் இஸ்ரேலுக்குள்ள வனாந்தரம் இருக்காது. மலை கொண்டு இருக்கா வனாந்தரம் இல்லை, இஸ்ரேலில் வந்து மலை தேசம் இருக்குது, வனாந்தரம் இருக்குது. அந்த கீழ்பகுதி இப்போ வனாந்தரம். இந்த இஸ்ரேல் மேப் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஆமாம். ஆனால் பழைய இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் சேர்ந்து வரும், மேலே லெபனானும் சேர்ந்து வரும். அந்த 12 கோத்திர பிதாக்களும் சேர்ந்து வர மாதிரி தான் வரும். இன்னும் ஓல்டு மேப் எடுத்தீங்கன்னா யோர்தான் நதி பார்த்தீங்கன்னா மேலே தான் வரும். யோர்தான் நதி வருவார். இந்த ஜோர்டான் பக்கத்தில் வரவே நம்ம சாப்பிடுவோம். அதுதான் யோர்தான் நதி தான் ஜோர்டான். யோர்தான் நதி தான். ஏன்னா அவர் ஞானஸ்நானம் கொடுக்குறது அந்த யோர்தானில் தான் யோர்தான் கொடுக்குறாரு. தான் கொடுக்குறாரு. அது எங்கே இருக்குது இப்போ? அதான் மேலே இருந்து வருது. மேலே இருந்து அது ஜோர்டான்லேருந்து வர இந்த கோலன் நைட்ஸ்லேருந்து வருது. கொஞ்சம் கூட நேரம். நீங்கள் வந்து அந்த 12 ட்ரைப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் ஒரு 2 கோத்திரம் இருந்துருவாங்க. ஆமாம். யோர்தானுக்கு இந்த பக்கம் மீதி கோத்திரம் வருவாங்க. ஸோ வந்து யோர்தான் தான் பிரிக்குது 2 பேரையும். இந்த யோர்தானை கடந்து வர்றாங்கல்ல யோசேப்பு யோசுவா காலத்தில். ஸோ அதுதான் மெயின் பார்த்துக்கணும். இப்போ யோவான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்கணும். எருசலேம் ஒட்டி அல்லது இந்த எருசலேம் இஸ்ரேல் தேசத்தில். ஆபிரகாம் வந்து அந்த வனாந்தரத்தை கடக்கிறாரு. எவ்வளோ இப்போ ஆபிரகாமுக்குலாம் போக இல்லை வேண்டாம். அது ரொம்ப தூரம் அங்கே தான் இருக்கு. வனாந்தரம் இருக்கு. அந்த
இல்லை இங்கேயும் வனாந்தரம் இருக்குது. நம்ம அந்த வனாந்தரத்துக்கு போகல. இயேசுவே கூட சோதிக்கப்படும் போது வனாந்தரத்துக்கு போனார். அது எந்த வனாந்தரம்? இப்போ அங்கேயே போயிருப்பாரு. இந்த 12 கோத்திரத்துக்குள்ள தான் இருந்திருக்கும். இஸ்ரேல் வந்து வெளியே போனார். இல்லை, இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்குது வனாந்தரம். யோவான் இருந்தது அந்த இஸ்ரேலுக்குள்ளேயே தான். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் எதுக்கு முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, யோவான் வந்து பிறந்தது வந்து யூதேயால, ஆனால் வளர்ந்ததெல்லாம் எங்கே வளர்ந்தாரு? காட்டில் வளர்ந்தார். அந்த வளர்ந்தது அவர் வளர்ந்ததே அங்கே தான். பிள்ளையிலே போயிடாரு. ஏன் போகிறாரு? இயேசு வந்து அப்படி இல்லை. இயேசு வீட்டில் தான் வளர்றாரு. நாசரேத்தில் தான் வளர்றாரு 4 வயசுலேருந்து. ஆனால் யோவான் பிறந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோடனே வளர்ந்ததுக்கு போயிடாரு. ஏன்? ஒரு தனிப்பட்ட ஒரு அபிஷேகம் அவருக்கு இருந்துச்சு. அவர் வந்து சாதாரண மனுஷனாக வாழலை. சாதாரண சாப்பாடு சாப்பிடல. சாதாரண ட்ரெஸ் போடலை. அவர் வளர்ந்தது எல்லாமே காட்டில், அந்த வனாந்தரத்தில் உள்ள கிடைக்கிற சாப்பாடு, அங்கே உள்ள இந்த தோல் உடை. அதனால யோவானை பற்றி வளர்க்கும்போது அப்படி வளர்க்குவாங்க. ரொம்ப வித்தியாசமான ஆள். நம்மளை மாதிரி சாப்பிடல, நம்மளை மாதிரி ட்ரெஸ் போடல, நம்மளை மாதிரி வீட்டில் வளரல. அங்கே இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்போ ஊழிய ஆரம்பிச்சிருப்பார்? அதான் நம்ம பேச வந்தோம். இவர் சந்திக்கும் போது 30 வயசு. இயேசு போய் யோவானை சந்திக்கும் போது. ஆனால் அவர் எத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சாருனாலும் எழுதப்படும். அவருக்கு 33 வயசு தான் இருக்கும். ஆனால் தோற்றம் 6 வயசு தான், 6 மாதம் தான் வித்தியாசம் இயேசுக்கும் யோவானுக்கும். ஆனால் அவருடைய ஊழியம் வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது எத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சிருப்பார் யோவான்? 3 வருஷமா. யோவானுக்கு சீஷர்கள் இருந்தாங்க. யோவான் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருப்பாரு? ஏன்னா 30 வயசுல இருக்கிறதுக்கு மேலே தானே அந்த ஒரு ஆண்மகன் பேச முடியும். 30 வயசுல தொடங்கியிருக்கிறான். இருந்தாலும் அவர் சீசராக போகணுன்னா பிரமாணங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. யோவானே நிறைய பிரமாணத்தை பார்த்துட்டு தான் 30 வயசுல தொடங்கியிருக்கலாம். இயேசு ஆரம்பிக்கும் போது அவருக்கு சீசர்கள் இருக்கிறாங்க. இந்த பேதுரு இவங்க எல்லாமே அவருடைய சீசர்கள் தான். அவருக்கு 30 ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் தெரியல. இப்போ 6 மாதத்திலேருந்து சில வருடங்கள் யூதர்கள் வந்து அப்படி ஒரு பிரமாணம் 30 வயசுக்கு மேலே ஒரு ஆண்மகன் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அது வந்து இந்த குருன்ற மாதிரி வேற அது ஆலயத்தில் இருந்து செய்கிற காரியம். இவர் வந்து வித்தியாசமான ஆள். என்னை பார்த்தாலும் 6 மாதத்துலேருந்து ஒரு சில வருடங்கள் அவர் வந்து ஊழியத்தை செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இயேசு வந்து யோவானை சந்திக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. வேற ஊழிய ஆயத்தத்தில் ஓகே. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறாரு இயேசு மேலே. அடுத்தது வானத்திலிருந்து பிதாவுடைய சத்தம். வேற யோவானின் சீசர்கள் இயேசுவின் சீசராக இருந்தாங்க. இப்போ இன்னும் ஊழியம் இவருடைய ஊழியம் அதை ஊழியம் ஆரம்பிக்கல. இயேசு பற்றி மட்டும். இயேசு ஊழியத்தில் தான் அதெல்லாம் நடக்குது. ஊழியத்துக்கு முன்னாடியே நடக்கிற சம்பவம். மனாதரத்துக்கு ஓகே. பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுவை வனாந்தரத்துக்கு போக ஏறுகிறார். அப்புறம் வனாந்தரத்திலே 40 நாட்கள். இது எல்லாமே ஊழியத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்களை பார்க்கணும்.
வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? மூன்று முறை பிசாசினால் சோதிக்கப்பட்டது. அதான் 40 நாள். இது 3 தடவை இல்லை, 40 நாளில் எப்பெல்லாம் வந்து சோதிச்சான்னு தெரியல. ஸோ 40 நாள் சோதனைன்னு போட்டுக்கலாம். இது எல்லாமே இயேசு ஊழியத்துக்கு ஆயத்தம்னு சொல்லி பார்ப்போம். ஊழியத்துக்கு ஆயத்தமாக வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? எதாவது சேர்க்கணுமா? என்னென்ன திரும்ப பார்த்துலாமா? ஒருவேளை 4 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இயேசு வருஷம் நாசரேத்திலேருந்து பெத்லெஹேமுக்கு அப்பா அம்மா கூட பஸ்கா பண்டிகை போகிறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து அம்மாட்ட வந்து தன்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இருக்கும். நிறைய காரியங்கள் அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறோம். 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நாசரேத்தில் இருக்கும்போது அல்லது எருசலேம் போகும்போதெல்லாம் அந்த புத்தக சூழலில் பிரமாணங்களில், சங்கீதங்களில், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தன்னை பற்றி எழுதியிருக்கிறத படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்பாவுக்கு உதவியாக ஆசாரிய வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து யோவானுடைய வளர்ப்பு ஊழியம். அவர் வந்து யோவான் வந்து எந்த வயசில் காட்டுக்கு போனான்னு தெரியல. ஆனால் எந்த வயசில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாருன்னு தெரியல. ஆனால் இயேசுக்கு 30 வயசில் அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு மேலே இறங்குறாரு புறாவடியில். வானத்திலிருந்து பிதாவுடைய சத்தம் கேட்குது, இவருடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு வனாந்திரத்துக்கு போக ஏவுறாரு. அவர் அங்கே போய் 40 நாள் சோதிக்கப்படுறார். சாத்தான் சோதனை முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? அவர் மறுபடியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறேன்? யாருடைய சீசர்கள்? இல்லை, இயேசு இனிமேல் தான் ஊழிய ஆரம்பிக்கிறார். வனாந்தரத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். இதில் வந்து நம்ம லூக்கா எழுதும்போது நேரடியாக எங்கே வராரு எழுதுவார்னா, நேரடியாக நாசரேத்துக்கு வருவார். வந்து இந்த புத்தக சொல்ல ஏசியா தன்னை அவரை பற்றி எடுத்து வாசிப்பார். ஸோ இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேற்றி சொல்லுவாங்க. அது ஒரு ஊழிய ஆயத்தமாக இருக்கும். ஆனால் இவர் யோர்தான்லேருந்து நாசரேத்துக்கு வர்ற வழியிலேயே ஊழியர்களை செஞ்சு வந்ததாக மத்திய எழுதுவார். அதை நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இதான் 2 வித்தியாசம் இருக்கும். லூக்கா எழுதும்போது நேரடியாக வனாந்தரத்துலேருந்து நாசரேத்துக்கு வந்தார். வளர்ந்தவரில் வந்து தேவாலயத்தில் போய் அந்த புத்தக சொல்ல தன்னை பற்றி எழுதிருந்து எடுத்து வாசிப்பார் அப்படின்னு எழுதுவாங்க. மத்திய வந்து வர்ற வழியிலேயே ஊழி செஞ்சுட்டு வருவார். இவராக இருந்து நாசரேத்துக்கு வர்ற வழியிலேயே நம்ம அடுத்த இதில் பார்க்குறோம், அவருடைய ஊழியத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆயத்தன்னு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவர் சோதனைக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு ரெடியாகிறார். படிக்கும்போது அவர் ஞானஸ்தானம் பண்ணி வருஷத்துக்கு மேலே வந்தோடனே பிசாசு அவர் வனாந்தரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க மாதிரி. பிசாஸ் கூட்டிகிட்டு போகிறார். ஆவியானவர் வந்து அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே போன இடத்துல பிசாஸ் சோதிப்பான். இவர் நடந்து போனாலும் அது ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டார் அப்படின்னு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் போகும்படி ஏவுவார். இவரை ஞானஸ்நானம் எடுத்த உடனே சோதனை தான். ஆவியானவர் ஏவுவார், நீ போ வனாந்தரத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஏவுறாரு. இவர் போகிறாரு. அங்கே போன இடத்துல 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் சோதனை. அது இருக்க 40 நாளும் சோதனையா அல்லது 40 நாள் பசிச்சது, 40 நாள் இருந்ததுக்கப்புறம் பசி எடுத்தது, அது வித்தியாசமாக எழுதுவாங்க. நம்ம அதை பார்க்கணும். அந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். சோதனையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா நல்லாயிருக்கும், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு வித சூழ்நிலைக்குள்ள ஆக்கப்பட்டார் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி போனார் மாதிரி தான் படம் அப்படி தான் இருக்குது. வசனம் அது வாய் வீடு அப்படி இருக்கு. நம்ம நடந்து போனான்ற ஒரு தொழிலாக சொல்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டார் கேரக்டர் மாதிரி அப்படி வீடு வருது. இப்போ வந்து இவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போதே கிட்டத்தட்ட வனாந்தரம் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து இப்போ வனாந்தரம் ஒரு இடம் தேவாலயத்தின் உட்பொறிகளை கொண்டு போய் நிறுத்துவான். இது வந்து மேஜிக் மாதிரி நடந்துச்சா இல்லை உண்மையிலேயே நடத்தினானா அப்படின்றது தெரியல. அது மனசளவில் நடந்ததா அது ரியலாக நடந்ததா? ஒன்று வந்து அங்கே போயிருக்கு. வனாந்தரம் வந்து பக்கம் தான். இப்போ இவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு வனாந்தரத்துக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை. யோவான் இருக்கிற இடம் வனாந்தரம். ஒருவேளை வேறு ஒரு இடங்கள் இருக்கலாம் பக்கத்தில். அங்கே போய் தங்கியிருக்கிறாரு. அங்கே வந்து வேறு வீடுகள்லாம் கிடையாது, மக்கள் யாரும் கிடையாது. வனாந்தரம்னா வேறு என்னென்னா
மக்கள் வசிக்க மாட்டாங்க, வீடு இருக்காது, சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. யோவான் வந்து காட்டில் கிடைக்கிற சாப்பிட்றாரு, ஆனால் இவர் வந்து 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 40 நாள் கழித்து பசி உண்டாயிடுச்சுன்னு இருக்கும். அது நம்ம அந்த சோதனையை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து 40 நாளும் சோதிக்கப்பட்டான்னு இருக்கும். அங்கே வந்து காட்டு விலங்குகள் மத்தியில் இருந்தார், தேவதூர் வந்து உதவி பண்ணாலாம் இருக்கும். காட்டு விலங்குகள் ஒரு தொந்தரவு கொடுக்குது, அங்கே தேவதூர் வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்றது ஒருத்தர் எழுதுறாரு. இன்னொருத்தர் வந்து 40 நாள் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி எடுத்துருச்சு, அப்போ சாத்தா வந்து இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு, நீ கடவுளுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லி சோதிக்கலாம். அது ஒரு சோதனை, பசியில் வந்தது. ரெண்டாவது சோதனை வந்து என்னது, ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் உள்ள மகிமையெல்லாம் காட்டுறான். அது எப்படி நடந்திருக்கும்? உயரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பானா, ரியலாக நடந்துச்சா இல்லை வந்து மனசளவில் நடந்துச்சான்றது தெரியல. மூணாவது சோதனை தான் தேவாலயத்து உட்பரிகை. இப்போ வந்து எருசலேம் வந்து ஆணையத்துக்கு உட்பரிகைன்னு அங்கே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதனால தான் அது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி காமிச்சிருக்கலாமா? எப்படி கூடு விட்டு கூடு பாது டைம் ட்ராவல்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கோம்னா ஏற்கனவே இயேசு அப்படி மறுபடியும் அவர் வந்து மறைஞ்சு போயிட்டாரு. அதை கூட அந்த யூதர்களுக்கு அதை பற்றி பேசாமல் அவர் சாப்பாடு அது நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அது மறைந்து போனார். ஸோ அவருக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஆனால் அந்த இதோட கோபுரத்துக்கு உச்சியில் போய் வைக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த உச்சிக்கு போயிருக்கோம். அதனால தான் கேட்குறேன். ஒரு பெரிய ஒரு மேஜிக் மூமெண்ட் நடந்துருக்காங்க. நம்ம அடுத்த வாரத்தில் அதை பேசலாம். இப்போ சோதனையில் உள்ள வசனங்கள் இருக்குது. ஸோ அந்த வசனங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது மத்திய என்ன எழுதியிருக்கிறாரு சோதனையை பற்றி, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் எழுதலை, மார்க் எழுதியிருக்காருன்னு தெரியல. இவங்க 2 பேர் தான் எழுதியிருப்பாங்க, மத்திய லூக்கா எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வசனங்கள்லாம் எடுத்து வாசிக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும். நம்ம அடுத்த வாரத்தில் வேணால் பார்க்கலாம். வேறு ஏதாவது சம்பவம் இருக்குது ஊழிய ஆயத்தம் அப்படின்னு. ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம சோதனையை பார்த்துட்டு அப்புறம் ஊழியத்தில் வந்து போதனைகள், அற்புதங்கள். போதனைகளில் வந்து ஓமைகள் தனியாக, மற்ற போதனைகள் தனியாக. இதில் 4 பேர் சேர்ந்து என்னென்ன எழுதியிருக்காங்க, 3 பேர் என்னென்ன எழுதியிருக்காங்க, 2 பேர் என்ன எழுதியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் என்ன எழுதியிருக்காங்க. ஸோ இது தான் நம்ம ஒத்து பார்க்குறோம். ஒத்து பார்த்துட்டு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட் முடியும். இயேசுவின் ஊழிய ஆயத்தை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்த வாரத்தில் வந்து சோதனையை பற்றி மாத்திரம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும். அப்புறம் இயேசுவின் போதனைகளில் ஓமைகள், மற்ற போதனைகள், இயேசு செய்த அதிசய அற்புதங்களை ஒத்து பார்த்து, அப்புறம் பழைய ஏற்பாட்டு வசனங்களை வந்து ஒத்து பார்க்குறோம். யார் யார் என்னென்ன வசனத்தை கோட் பண்ணியிருக்கான்னு சொல்லி. இயேசுடைய பாடுகள் அப்புறம் மரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு விஷயம் மட்டும் பார்க்குறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? 4 சுவிசேஷ புத்தகங்களை ஒத்து பார்க்குறோம். நீங்கள் அடுத்த வாரத்துக்கு வரும்போது இந்த சோதனை பற்றி உள்ள வசனங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. மத்திய என்ன எழுதியிருக்காரு, லூக்கா என்ன எழுதியிருக்காரு, மார்க்கு, யோவான் எழுத நினைக்கிறேன் சோதனை, இயேசுடைய 40 நாள் சோதனை பற்றி. அது கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அது நமக்கும் பிரயோஜனம். ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்